ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சத்துமாவு வச்சு ஒரு ஈஸியான பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணி அகலமான ஒரு கிண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு 1 கப் அளவு சத்து மாவு எடுத்திருக்கேன். அதுலேயே 3/4 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ரெண்டுத்தையும் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா அதை கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டுட்டு இன்னொரு கிண்ணி சின்ன கிண்ணி மாதிரி வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவுன்னு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். ஏன்னா இது ஏற்கனவே சுகருக்கு இருந்தாலும் 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு ஒரு 3/4 கப் அளவு நான் தண்ணி ஊற்றி ரெண்டுத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்க போகிறேன். நல்லா அந்த விஸ்கு வச்சு நல்லா ரெண்டுத்தையும் கரைச்சிக்கணும். நல்லா கைவிடாமல் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத கரைய செய்யும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கோதுமை மாவும் சத்து மாவும். அதில் இதை நம்ம ஊற்றிடணும். தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடுச்சு. இப்போ இந்த மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நாட்டு சர்க்கரை தண்ணி, அதை ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஃபில்ட்ரு பண்ண சொல்கிறது. ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு நம்ம விஸ்கு வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக அங்கங்கே கிண்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம கைகளாலே நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கைகளாலே நல்லா இப்போ விஸ்கு வச்சு கிண்டிட்டே ஃப்ரெண்ட்ஸ். கிண்டிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருட்டி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் அதில் நல்லா ஊற விட்டுறலாம். ஒரு தட்டு போட்டு ஊற விட்டுட்டு இப்போ நான் கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துகிட்டு நான் பிஸ்கட் எப்படி இருக்கும் அந்த ஷேப்புக்கு நான் உருட்டி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிசைன் ஏதாச்சும் போடுற மாதிரினா ஸ்போக் ஸ்பூனில் வச்சு போட்டுக்கோங்க. எனக்கு நார்மலாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் நார்மலாக பிஸ்கட் எடுத்துருக்கேன். எனக்கு மொத்தம் 7 இல்லை 8 பிஸ்கட் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இப்போ ஒரு வடை சட்டியில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனோடனே நான் ஒவ்வொரு பிஸ்கட்டாக உள்ளே போட்டு ஃப்ரை பண்ண விட்டுக்கிறேன். உங்களுக்கு எண்ணெயில் போட்ட பிஸ்கட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இட்லி சட்டி அடுப்பில் வச்சு அதில் கல் உப்பு போட்டு அந்த மாதிரி கல் உப்பு வச்சு அந்த மாதிரி கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுடைய பிஸ்கட் குக் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நேற்று நைட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.